ஒலிம்பிக்கில் இந்திய வீரர்கள் அதிக பதக்கங்கள் வென்று சாதனை படைத்து உள்ள நிலையில் தற்பொழுது அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விவரம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு பின்னதாக கடந்த 12 நாட்களுக்கு மேலாக பாரிஸ்ல பாரா ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று வந்த நிலையில இந்தியா இதுவரை இல்லாத அளவுல மொத்தம் 29 பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கு. அதாவது கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில 19 பதக்கங்கள் வென்றதே அதிகபட்ச சாதனையாக இருந்த நிலையில இந்தியா தற்போது 29 பதக்கங்களை வென்றிருந்தது. குறிப்பாக 9 தங்கம், 7 வெள்ளி போன்ற அதிகமான பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்திலிருந்து மொத்தம் 4 பதக்கங்களை வென்றிருக்காங்க. அதுல 3 வீரர்கள் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில மாரியப்பன் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படுத்திருக்கார். தொடர்ச்சியாக ஒரு 3 ஒலிம்பிக் போட்டியிலும் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படுத்திருக்கார். இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பாரிஸில் நடைபெற்றிருந்த பாரா ஒலிம்பிக் போட்டிகள் முடிவுற்றிருந்த நிலையில தற்பொழுது பதக்கம் வென்ற வீரர்களுக்கு டெல்லி விமான நிலையத்துல உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகின்றது. அரசின் சார்பிலும் விளையாட்டு சங்கங்களின் சார்பிலும் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களை பிரதமர் மோடி சந்தித்து உரையாடியவாறு இன்னும் சில நாட்கள்ல பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து உரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகையும் அந்தந்த மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் தொடர்ச்சியாக அறிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.